காணொலி ஊடாக உங்கள் அனைவரையும் நாங்கள் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய காணொலியில் மலேசியாவினுடைய தலைநகரமான கோலாலம்பூரில் அமையப்பெற்றிருக்கின்ற மிக உயரமான கோபுரம் தொடர்பாக இன்றைய காணொலியில் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம். ஆண்டு இந்த கோபுரத்துக்கான கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள், அதாவது 1995 ஆண்டு இந்த கோபுரத்தினுடைய கட்டுமான பணிகள் யாவும் நிறைவடைந்து பொதுமக்களுடைய பாவனைக்காக இது அக்டோபர் மாதம் 1ஆம் நாள் 1996 ஆண்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோபுரத்தினுடைய உச்சியிலே 4 அடுக்குகளை கொண்ட, அதாவது 4 தளங்களை கொண்டு இந்த கோபுரம் அமையப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு தளத்தில் சுழலுகின்ற உணவகம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உணவகம் தவிர்த்த பல்வேறு விதமான உணவகங்களும் பல்வேறு விதமான விற்பனை நிலையங்களும் இந்த கோபுரத்தினுடைய உச்சியிலே காணப்படுகிறது. குறிப்பாக சிறுவர்களை கவருகின்ற வகையில் சிறுவர்களுடைய விளையாட்டு உபகரணங்கள் விற்பனை செய்கின்ற கூடங்கள் இங்கே மேலே அதிகமாக காணப்படுகிறது. இந்த கோபுரத்தினுடைய உச்சியிலிருந்து பார்க்கின்ற பொழுது மலேசியாவினுடைய தலைநகரமான கோலாலம்பூரினுடைய 4 திசைகளிலும் இருக்கின்ற அழகை நாங்கள் ரசிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்று உலகத்தின் பல்வேறு நாடுகளிலும் இருந்து பெருமளவான சுற்றுலா பயணிகள் விரும்பி வருகின்ற ஒரு இடமாக கிழக்கு ஆசியாவிலேயே மலேசியா மாறியிருக்கிறது. குறிப்பாக கோலாலம்பூர், லங்காவி போன்ற பல்வேறு இடங்கள் இன்று மலேசியாவினுடைய சுற்றுலா மையத்துக்கு ஒரு பிரசித்தி பெற்ற இடங்களாக இன்று மாறி வருகிறது. மிகவும் நேர்த்தியான கட்டிட வடிவமைப்பை கொண்டு இந்த சுற்றுலா மையங்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. இது உண்மையிலேயே பார்க்கிறவர்களுக்கு ஒரு இனிமையான, மனதுக்கு மகிழ்வை தரக்கூடிய இடங்களாக இப்பொழுது மாறி வருகிறது.
கோபுரத்தினுடைய உச்சியில் நின்று கோலாலம்பூருடைய அழகை ரசித்து நாம் இப்பொழுது கோபுரத்தினுடைய அடித்தளத்துக்கு வந்து நாங்கள் கோபுரத்தை ரசிக்கப் போகின்றோம். உண்மையிலேயே பார்க்கின்றதற்கு கண்ணுக்கு இனிமையான முறையில் ஒரு சூழலிலே இந்த கோபுரம் அமைக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் பசுமையான முறையிலே இந்த கோபுரத்தை சூழ இருக்கின்ற சூழல் காணப்படுகிறது.